சரியாக 2 நாளைக்கு முன்னால், இன்றைக்கு 14ஆம் தேதி 12ஆம் தேதி சுபஹுடைய நேரம் சரியாக 5:43 மணி அளவில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மஸ்ஜிதாகிய மஸ்ஜிது நபவிக்கு மேலால் ஒரு வெளிச்சம் அப்படியே க்ராஸ் ஆகி போனது. இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ ஒன்று போடுங்க என்று சிலர் கேட்டுக்கொண்டார்கள். அருமையானவர்களை, இந்த வெளிச்சம் என்ன, எங்கிருந்து வந்தது, இதன் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் மதீனாவில் ஏற்பட்டதா என்ற எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்று 14ஆம் தேதி சரியாக 2 நாளைக்கு முன்னால், அதாவது 12ஆம் தேதி சுபஹுடைய நேரம் காலை 5:43 மணி அளவில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மஸ்ஜிதாகிய மஸ்ஜிது நபவிக்கு மேலால் ஒரு வெளிச்சம் க்ராஸ் ஆகி போனதை அதிகமானவர்கள் கண்டார்கள். அதை சோஷியல் மீடியாவிலும் அவர்கள் வீடியோ எடுத்து அப்லோட் செய்திருந்தார்கள். சில சகோதரர்கள் இது என்ன வெளிச்சம் என்று கேட்டார்கள். அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, இது என்னான்னு தேடி பார்த்தால் இது எந்த ஒரு வெளிச்சமும் கிடையாது. ஆரம்பத்தில் இது ஒரு விண்கல்லுடைய ஒரு பகுதி என்பதாக சொன்னார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு விடயமும் தெளிவுபடுத்தப்படல. இப்பொழுது இது என்னவென்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்குது. அது என்னன்னு சொன்னால், அல் ஜசீராவுடைய ரிப்போர்ட், இதே போல அரப் நியூஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான ஊடகத்துடைய அறிக்கைப்படி இது எந்த ஒரு விண்கல்லுடைய பகுதியோ வேறு விடயமோ கிடையாது. மாற்றமாக இது ஒரு பெலஸ்டிக் மிசைல் என்பதாக சொல்லப்படுது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு மேலால ஒரு பெலஸ்டிக் மிசைல் தான் க்ராஸ் ஆகி போயிருப்பதாகவும் இது எங்கிருந்து வந்தது என்றும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேல் எப்படி கட்டாரின் மீது தாக்குதலை நடத்தினார்களோ இதே போல சவுதி அரேபியாவை பயமுறுத்துவதற்காகத்தான் இப்படியாப்பட்ட மிசைல்களை இஸ்ரேல் அனுப்பியிருந்தது என்று சொன்னார்கள். ஆனால் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்புப்படி இதைத்தான் சவுதியுடைய அரசாங்கமும் உத்தியோகபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது இஸ்ரேலின் மூலமாக ஏவப்பட்ட மிசைல் கிடையாது. மாற்றமாக யமனுடைய அந்த போராளிகள் ஹூதி பிரிவினரின் மூலமாக அனுப்பப்பட்ட மிசைல் தான் இது என்பதாக தற்பொழுது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுக்கும் இந்த யமனிலே இருக்கக்கூடிய இந்த பிரிவினருக்கும் அடிக்கடி சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இரு தரப்பும் மாறி மாறி ஏவுகணைகளை ஏவிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த யமனுடைய பிரிவினர் இஸ்ரேலை இலக்கு வைத்து அனுப்பிய அந்த மிசைல்கள் சிலது சவுதி அரேபியாவுடைய மேற்கு பகுதியின் ஊடாக சென்றிருக்கிறது. மேற்கு பகுதி என்று வரும் பொழுது அந்த இடத்துல தான் ஜித்தா, இதே போல மதீனாவுடைய நகரங்கள் இருக்கின்றன. இந்த பெலஸ்டிக் மிசைல்கள் ஒன்று தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மஸ்ஜிதாகிய மஸ்ஜிது நபவிக்கு மேலால க்ராஸ் ஆகி போயிருக்குது. எப்படி போயிருந்தாலும் இதன் மூலமாக மஸ்ஜிது நபவிக்கோ அல்லது மதீனாவுக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனி நபருக்கோ எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படவில்லை என்பதாக சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஸ்ஜிதுக்கு மேலால் இந்த மிசைல் செல்லும் பொழுது சவுதி அரேபியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த மிசைலை வானிலை வைத்து அளித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. SPA, அதாவது சவுதி பிரஸ் ஏஜென்சியுடைய அறிவிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைப்பு ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் இந்த மிசைலை வானிலை கண்டறிந்து தடுத்து அழித்து விட்டதாக அவர்கள் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல BBC ராய்ட்டருடைய அறிவிப்புப்படி யமன்ல இருக்கக்கூடிய அந்த ஹூதி பிரிவினருடைய தாக்குதலின் ஒரு பகுதி தான் மதீனாவுடைய அந்த மஸ்ஜிதை கடந்து சென்றது என்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ரஷ்யாவுடைய சில ஊடகங்களுடைய அறிவிப்புப்படி ஹூதி பிரிவினரின் மூலமாக இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட மிசைல்களில் ஒன்று தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிது நபவிக்கு மேலால் சென்றதாகவும் அது சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்யாவுடைய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வுக்கு பின்னால மஸ்ஜிது நபவியுடைய பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பாதுகாப்பு பணியிலே இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக ரோந்து பணியிலே ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுது. என்ன நடந்தாலும், என்ன மிசைல் மஸ்ஜிது நபவியை க்ராஸ் ஆகி போனாலும் மஸ்ஜிது நபவி மூடப்படவில்லை என்பது தான் இந்த இடத்தில் பார்க்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம். அங்கே நடக்கக்கூடிய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்ததாகவும், மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள், மஸ்ஜித் மூடப்படும் என்ற எந்த ஒரு அறிவிப்பும் விடப்படவில்லை என்பதாகவும் சவுதி
சவுதி அரேபியாவுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பு தெரிவிக்கிறது. அருமையானவர்களே, இது எப்படி இருந்தாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பூமி அந்த மதீனாவுடைய பூமி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதீனாவை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்திருக்கிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பாதுகாத்த அல்லாஹ் நபி அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு அவர்களுடைய புனித உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய, அது மட்டுமல்லாமல் 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பூமியை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். யாராலும் மதீனாவை ஒன்றும் செய்ய முடியாது. அது உலகத்திலே எப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்த வல்லரசாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே, மதீனாவுக்குள்ளால் அவர்களுக்கு கை வைக்க முடியாத காரணம் என்ன? அந்த பாதுகாப்புடைய பொறுப்பு அல்லாஹ்விடம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடல் அந்த பூமியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஏராளமான ரிவாயத்துகள் மதீனாவுடைய சிறப்புடைய விடயத்தில் வருது. இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய சஹீஹான ரிவாயத் ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை பற்றி சொல்லும் பொழுது, மனிஸ்ததா மின்கும் அய்யமூத பில் மதீனத்தி ஃபல்யமுத் பிஹா, யார் மதீனாவிலே மரணிப்பதற்கு விரும்புகிறாரோ அவர் மதீனாவிலே மரணிக்கட்டும். ஏன்? ஃபைன்னி அஷ்ஃபஉ லிமன் மாத பிஹா, யார் மதீனாவிலே மரணிக்கிறாரோ அவருக்கு பரிந்துரை செய்வது எனக்கு கடமையாகிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் அவருக்கு பரிந்துரை செய்வேன். ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி, என்னுடைய ஷஃபாத் அவருக்கு மறுமையுடைய நாளிலே கடமையாகிவிட்டது என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, மதீனாவுடைய பூமி லேசுப்பட்ட பூமி கிடையாது. ஏனைய பூமிகளை விட அந்தஸ்தாலும் பல விடயங்களினாலும் உயர்ந்தது. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்திற்காக வேண்டியும் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த பூமியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடி தடம் படாத இடமே கிடையாது என்று தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நேசித்திருக்கிறார்கள். சஹாபாக்களை மதீனாவை நேசிக்கும்படியும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் ஃபீ சாயினா, மதீனாவுடைய அளவை நிறுவையில் பரக்கத் செய்து விடு யா அல்லாஹ் என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு துஆ செய்திருக்கும் பொழுதே எப்படி அருமையானவர்களே, மதீனாவுக்கு ஒரு துன்பம் ஏற்பட முடியும்? ஒரு காலமும் முடியாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித உடலை திருட முயற்சி செய்தவர்களுடைய நிலைமை என்னவானது? ஏற்கனவே ஒரு பதிவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனித உடலை திருடுவதற்காக வேண்டி மொரோக்கோவை சேர்ந்த இருவர் முயற்சி செய்தார்கள். ஆனால் கடைசியில் அவர்களுடைய முடிவு என்ன நிலைக்கு தள்ளப்பட்டது, எப்படியாப்பட்ட நிலைக்கு அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்ற விடயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் அருமையானவர்களே. ஆகவே மதீனா என்பது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பூமி. அது மட்டுமல்லாமல் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, முக்கியமான சஹாபாக்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அடக்கம் செய்யப்பட்ட பூமி. அது மட்டுமல்ல, சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை இருக்கக்கூடிய இடம் மதீனாவுடைய பூமி. தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய பகுதி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah, சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகளில் ஒன்று என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா காலத்திலும் இந்த மதீனாவை பாதுகாத்துக் கொண்டு தான் இருக்கிறான். யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லிம்களையும் அவனுடைய தீனுக்காக வேண்டி கபூல் செய்து கொள்வானாக. அடிக்கடி ஹஜ் உம்ராவுடைய பாக்கியத்துக்காக வேண்டி அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுப்பானாக. அந்த புனிதமான பூமியை கண்டு கழிக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வானாக. நம்முடைய இறுதி முடிவை அந்த மதீனாவுடைய மண்ணிலே அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. அதன் மூலமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் பரிந்துரையை நம் மீது அல்லாஹ் கடமையாக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவாய அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.